லோக்சபா எலெக்ஷன் 2024 இந்தியாவில் 7 கட்டமாக நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதற்கட்ட தேர்தலிலேயே தமிழகம் முழுமைக்கும் முடிந்தது. அடுத்ததாக 3ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சது. 4ஆம் கட்ட தேர்தல் மே 13ஆம் தேதி நடக்க இருக்குது. அதில் நடைபெறக்கூடிய ஒரு மாநிலம் தான் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசில் மொத்தம் 29 தொகுதிகள். அதில் ஒன்று தான் ரத்லம் அப்படின்ற தொகுதி. அந்த ரத்லம் தொகுதிங்கிறது தனி தொகுதி. அங்கே ஏற்கனவே போட்டியிட்ட காந்திலால் பூரியா அப்படின்றவர் தான் போட்டியிட்டார். அவர் தோத்து போயிட்டார். இப்போ மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக அவர் சமீபத்தில் தெரிவித்த கருத்து அப்படிங்கிறது பேசு பொருளாகி இருக்கு, விவாத பொருளாகி இருக்கு, தலைப்பு செய்தியாகி இருக்கு. அப்படி என்னப்பா கருத்து தெரிவித்தார் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்ட போது பேசு பொருளாச்சு, கதாநாயகனா பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரர்களாலையும் இதில் சொல்லப்படுற விஷயங்கள்லாம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியான பாஜகவோட விமர்சனம் வைக்கப்பட்டது. அவங்க சொன்ன வாக்குறுதிகளில் மிக முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னா, வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் 8500 ரூபாய் அப்படின்ற கணக்கில் 12 மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னாங்க. இது எப்படிப்பா நீங்கள் இனாமா கொடுக்குறீங்களா, அதாவது சலுகையா பணமாக கொடுத்துருவீங்களா, இல்லை திருப்பி கேட்பீங்களா, மாசம் மாசம் பணம் கட்டணுமா, இல்லை வட்டி இல்லாத கடனாக கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள்லாம் வந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் இப்போது இந்த பணம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல கூடுதல் விவரத்தை அந்த காந்திலால் பூரி அப்படின்றது வச்சிருக்காரு. என்னன்னா, 2 மனைவிகள் இருக்கக்கூடிய உங்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பொருள்படும்படியான ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறார். ரத்லம் தொகுதியில் மெலானா அப்படின்ற இடத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய பேரணி நடக்குது. அந்த பேரணியினுடைய முடிவில் பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாரு. மத்திய பிரதேசனுடைய காங்கிரஸ் தலைவரும் அந்த இடத்துல இருக்காரு. அப்போ தான் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை கொடுக்குறாரு. அப்போதான் இந்த கருத்தை அவர் சொல்றார். அதாவது 2 மனைவிகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காங்கிரஸ் கட்சி உங்க கணக்கில் வர வைக்கும், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை அப்படின்ற மாதிரியான பொருள்படும்படியான அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது சொல்லியிருக்காங்க ஒரே கைத்தட்டல், அது சொன்ன உடனே ஒரே கைத்தட்டல். இது பேசுபொருளாகி இருக்கு. இது என்ன அப்படின்னா, இந்தியாவில் 2, அதாவது ஒரே நேரத்தில் 2 மனைவிகள் அப்படிங்கிறது குற்றச்செயல். அது ஒரு குற்றத்திற்கு உண்டானது. ஒரு நேரத்தில் ஒரு இதில் ஒரு மனைவி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வீடியோவை அவரை எடுத்து, அதாவது அங்க இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மாநில தலைவர் எடுத்து ட்விட்டரில் போட்டு எலெக்ஷன் கமிஷனையும் டேக் பண்ணி இப்படியெல்லாம் பேசுறாரு, எலெக்ஷன் கமிஷன் நீங்க தான் நடவடிக்கை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரியான விஷயத்தை அவங்க செஞ்சிருக்காரு. இந்த காந்திலால் பூரியா அப்படின்றவர் ஒன்றும் புதிய ஆட்கள், மூத்த நிர்வாகி. அவர் என்னன்னா, பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சராக மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக இருந்தார். அதற்கு முன்பு 2 இலாக்காக்களில் இணை அமைச்சராகவும் அவர் இருந்திருக்கார். ஸோ அவர் ஒரு மூத்த நிர்வாகி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாம் பிட்ராடோ, இவர் என்னன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அயலக அணியினுடைய தலைவராக இருந்தவர். அவர் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவிக்கிறாரு. அதாவது அமெரிக்காவிலலாம் 100 மில்லியன் அப்படிங்கிற அளவுக்கான டாலர்ஸ் அளவுக்கான சொத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா, அவர் இறந்தார் அப்படின்னா அவருடைய வாரிசுகள் கிளைம் பண்றாங்க அப்படின்னா 45% தான் அவங்களுக்கு கிடைக்கும், மீதி 55% கவர்மெண்ட் எடுத்துக்கும். இந்த மாதிரியான நடவடிக்கை இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. இதுக்கு இந்தியாவில் பயங்கரமான கடுமையான எதிர்ப்பு. தாலியை கூட திருடிக்குவாங்க, எடுத்துக்குவாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஆட்சிக்கு வந்து அப்படின்ற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அதுக்கு ஒரு கவுண்டரும் வச்சிருந்தாரு. கடுமையான விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதை எப்படியோ ராகுல் காந்தி வரைக்கும் போய் அவங்களுக்கான பதில்கள் சொல்லி, இல்லை இது அவருடைய கருத்து அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லி அது ஓரளவுக்கு முடிவு வைக்கப்பட்டது. அதன் பிறகு சில நாட்களுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை அதே சாம் பிட்ராடோ அவர் வச்சிருந்தார். என்னன்னா, இந்தியாவை 4 பிரிச்சிட்டார். கிழக்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சீனர்கள், மேற்கே வசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரேபியர்கள், தெற்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆப்பிரிக்கர்கள், வடக்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வெள்ளைக்காரர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. கடுமையான எதிர்ப்பு. காங்கிரஸ் கட்சி மொத்தத்தையும் வச்சு செஞ்சாங்க. உடனே பிரித்தாலும் சூழ்ச்சியை, அதாவது சும்மாவே அவங்க போட்டு மெல்றாங்க பாஜக காரங்க. இவங்க அவளை சும்மா போட்டுட்டே இருக்காங்க, அவங்க போட்டு வச்சு செய்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியானோட சாம் பிட்ராடோ அயலக அணியினுடைய அந்த பதவியே ராஜினாமா பண்ணி அவர் வெளியே போயிட்டார். இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு. இப்போ என்னன்னா, பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை காங்கிரஸ் கட்சி அறுவடை செய்யுமா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. சர்ச்சைக்குரிய இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறது அப்படிங்கிறது பிரச்சாரத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும். 7 கட்டமாக தேர்தல் நடக்குது. ஒவ்வொரு கட்டத்திலையுமே கேப் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஓட்டு வங்கி அப்படிங்கிறது மாறுது. எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது 400 இடங்களை பாஜக வெல்லும் அப்படின்னு சொன்ன மோடி இப்ப ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் முன்வைச்சாங்க. காங்கிரஸ்க்கு இது சாதகமாக
விதமாக பார்க்கப்பட்டாலும் தேர்தல் களத்தில் ஒவ்வொரு தலைவர்களுமே, காங்கிரசினுடைய ஒவ்வொரு தலைவர்களும் வேட்பாளர்களுமே தெரிவிக்கிற கருத்து அப்படிங்கிறது அவங்களுக்கே எதிர்வினையாக வந்து முடியுது அப்படிங்கிறத இந்த கருத்து மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கு. தன்னை காப்பாற்றும்படி அம்பானி அதானியிடம் மோடி மன்றாடுவதாக காங்கிரஸ் கட்சியினுடைய என்ன சொல்றதுன்னு தெரியல, காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் அப்படின்றது. இந்த பிரச்சனை என்ன அப்படின்றது உண்மையிலேயே அம்பானி, அதானி, ராகுல் காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி, இந்த 4 பேருக்குமான அந்த மாற்றி குற்றச்சாட்டுகள். இதில் அம்பானி அதானி ஃப்ரேம்லேயே இல்லை. ராகுல் காந்தியும் பிரதமர் நரேந்திர மோடியும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள். ஆனால் அம்பானி அதானி பேரில் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. முதல்ல இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, தெலுங்கானா மாநிலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுறார் பிரதமர் நரேந்திர மோடி. அப்போ எலெக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப அந்த அம்பானி அதானி அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடிலாம் நிறைய பேசியிருந்தாப்புல. மூச்சுக்கு 300 தடவை ஒவ்வொரு மேடையிலையுமே ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் அறிவித்த உடனே பிரச்சாரங்களில் அவங்க 2 பேரையுமே உச்சரிக்கவே இல்லையே. அவங்க என்ன டெம்போவில் ஏதாவது பணத்தை வாங்கி விட்டீர்களா அப்படின்ற மாதிரியான ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன் வச்சாரு பிரதமர் நரேந்திர மோடி. அதுக்கு உடனே அதாவது ராகுல் காந்தி பதில் சொல்றதுக்கு முன்னாடியே கார்த்தி சிதம்பரம் ஐயா, சிதம்பரம் ஐயாவுடைய மகன் கார்த்தி சிதம்பரம் ஐயா ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. அப்படிங்களா ஐயா, சரி வாங்கணும், அது வாங்கினது தான் உங்களுக்கு தெரிஞ்சு, வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் வாங்கினமா இல்லையான்னு. சரி, ஒருவேளை வாங்கியிருந்தா அம்பானி அதானி வீட்டில் நீங்கள் இடி ரைடு விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கார்த்தி சிதம்பரம் ஐயா ஒரு கேள்வியை கவுண்டரை போட்டிருந்தார். அதுக்கப்புறமா இப்போ ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ அம்பானி அதானி கிட்ட நாங்கள் வந்து காசு வாங்கினோம், டெம்போலலாம் வந்தது, காசு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் என்ன எதுன்றது தெரியும். ஒருவர் தான் வந்து தோக்க போகிறோம், தான் வந்து பேனிக் ஆகிட்டோம், எனக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு யாருமே ஆள் இல்லை அப்படின்ற நிலைக்கு வரும்போது தான் தன்னுடைய காப்பாற்றக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றவங்க பேரெல்லாம் சொல்ல வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இப்போ அவங்க 2 பேர்த்தையும் தாங்க போய் காப்பாற்றும்படி மன்றாடுகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு கடுமையான குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன் வச்சிருக்காரு. ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தினுடைய பேர் என்னன்றது எனக்கு ஞாபகம் இல்லை, காட்சி மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னன்னா, வடிவேலு அவருடைய மகள், அந்த மகளை பெண் பார்க்க கவுண்டமணி செந்தில் 2 பேருமே ஆசைப்படுவாங்க. அப்போ என்னன்னா, அம்மா நான் அப்படிமா நான் இப்படிமான்னு சொல்லிட்டு, அதாவது விருப்பப்பட்ட போது ஒரு மாதிரியும், வேண்டான்னு முகத்தை பார்த்தோன்னே வெறுத்தும் போது ஆளுக்கு மாற்றி தான் நான் அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி கவுண்டமணியும், இல்லைம்மா நான் ரொம்ப மோசமான அப்படின்னு சொல்லி செந்திலும் சொல்லும்போது, உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமானம், உங்கள் மேலே தெய்வம் மாதிரி 2 தெய்வங்கள் சொல்லுது, எந்த தெய்வத்தை கணவனாக தேர்ந்தெடுக்கிற நீயே முடிவு வேணுமான்னு சொல்லி அந்த காமெடி சீனில் சொல்லுவார். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ராகுல் காந்தியும் பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த மாதிரியான சீனில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி முன்வைக்கப்படுது. அம்பானி அதானி கிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்றத எப்படி ஒரு பரஸ்பரம் குற்றச்சாட்டு, தேர்தல் களத்தில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்களே மக்கள் மத்தியில், ஏன்னா இதெல்லாம் சர்வசாதாரணமான நிகழ்வா அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, என்னப்பா ஆளாளு மாற்றி குற்றச்சாட்டுக்களை முன் வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து தேர்தல் களத்தில் நீங்கள் தெரிவிக்கிற கருத்துக்கள் எல்லாம் ஓரளவுக்கு நியாயமானதா? வாக்கு வாங்குறதுக்காக என்ன வேணால் குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருவீங்களா? உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் அப்படின்னாலும் அரசியல் அமைப்புகள் இருக்குது, தன்னாட்சி பெற்ற அதிகாரங்கள், நீதியை நிலைநாட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதையெல்லாம் மீறி நீங்கள் சொல்கிற கருத்துக்கெல்லாம் சாத்தியமா அப்படின்ற மாதிரி பத்திரிகையார் என்றாம் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மதன் பி லோகூர், டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அஜித் பி ஷா, இவங்க எல்லாருமே இணைந்து அதாவது இந்திய பிரஜை அப்படிங்கிற முறையில் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் காங்கிரஸினுடைய ராகுல் காந்தி அவங்களுக்கும். என்ன அப்படின்னா, குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாங்க. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா, மீண்டும் காங்கிரஸ் கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சி அடுத்த ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லா இடஒதுக்கீட்டையும் கொடுத்து அப்படியே இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ ராமர் கோவிலுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு அப்படிங்கிறத வந்து மாத்திருவாங்க அப்படின்ற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். ராகுல் காந்தி என்ன விமர்சனத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பையே மாத்திருவாங்க பாஜக காரங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அப்படின்ற மாதிரியான பரஸ்பரம் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் அனுமானத்தின் பேரில் வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள். இதெல்லாம் எப்படி சாத்தியமா? இப்போ ஒரு ஆளும் கட்சி திரும்ப ஆட்சிக்கு வந்தால் எதிர்கட்சி சொல்ற மாதிரி நடந்துருமா? இல்ல எதிர்கட்சி திரும்ப மாறி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா ஆளுங்கட்சி வைக்கிற குற்றச்சாட்டுகள் நடந்துருமா அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. இந்திய பிரஜையாக நாங்கள் ஒரு ஓப்பன் டிபேட்டுக்கு உங்களை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரும் தங்கள் கைப்பட கையெழுத்திட்டு ஒரு கடிதத்தை, ரெஜிஸ்டர் போஸ்ட்டை பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதத்தை அவங்களே வாங்கியிருக்காங்க.
இந்த அம்பானி அதானி மேட்டரை தவிர்த்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி பரஸ்பரம் குற்றம் சாட்டுறீங்க? இதெல்லாம் சாத்தியமா? ஒரு அரசியல் கட்சி, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே நீங்க சொல்ற இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிட முடியுமான்ற ஒரு பாமரனுடைய கேள்விக்கு நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. இது எந்த சார்பு நிலையும் இல்லாமல், கட்சி சார்பு இல்லாம, எந்த விதமான கொள்கை ரீதியான இல்லாம, ஒரு தர்க்க ரீதியா நீங்க இந்த விவாதத்துக்கு வரணும்னு சொல்ல மாதிரி சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதியும் பத்திரிகையாளர் என் ராம் அவர்களும் கோரிக்கையை வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த காணொளி பத்தின உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.